ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கு ஃபார்முலா என்னன்றது எனக்கு தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் த ஃபார்முலா. யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா? F equal to 9C by 5 plus 32. ஸோ இதுதான் ஃபாரன்ஹீட் கன்வர்ஷனுக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், நான் போட்டது கரெக்ட். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட் minus 32 into 5 divided by 9. ஓகே, இதுதான் ஃபார்முலா. சரியா? நான் குவிக்கா நெட்ல பார்த்து எடுத்துட்டேன். இதை தான் நம்ம பண்ண போறோம். மல்டிலைன் கமெண்ட் கேட்டிங்க இல்லையா? ஸோ கமெண்ட் வந்து எப்படி போடணும்னு தெரியும். ஹேஷ் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா அது கமெண்ட். இப்போ நான் ஏதோ ஒரு கோடு இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, i equal to 1 இந்த மாதிரி ஏதோ கோடு எழுதுறேன். இதை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் நான் யூஸ் பண்றது, இந்த 2 லைன் செலக்ட் பண்றேன்னா கண்ட்ரோல் கே சி. ஓகே, கண்ட்ரோல் கே சி. ஓகே, அதையும் போட்டுறேன். கண்ட்ரோல் பிளஸ் கே பிளஸ் சி. ஓகேவா? இதுல சின்றது கமெண்ட். அன்கமெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் கே யூ. இதுதான் ஷார்ட்கட், கண்ட்ரோல் கே யூ. இதுல வேற ஏதோ ஷார்ட்கட் கூட இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க, பட் பல வருஷமா ஐ எம் யூஸ்டு டு திஸ் ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கே யூ போட்டேன்னா அன்கமெண்ட் ஆயிரும், கண்ட்ரோல் கே சி போட்டேன்னா கமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்க கேள்விக்கு இது ஆன்சர். ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன், செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாவும் ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாவும் நான் கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி யூசர் கிட்ட நான் கேட்க போறேன், உங்களுக்கு செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணணுமா, ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா கன்வெர்ட் பண்ணணுமா? ஒரு மெனு. இப்போ நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழுக்கு எண் 1 அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2 அப்படின்னு சொல்லுமா? கேட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகே. சோ அந்த மாதிரி நான் இப்போ ஒரு மெனு யூசருக்கு கொடுக்க போறேன். மெனு யூசருக்கு கொடுத்துட்டு 1 அப்படின்னா கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், 2 அப்படின்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஓகேவா? நம்ம பண்ணலாம். ஓகே, கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஓகே, அந்த நான் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொன்னேன்ல, அது கண்ட்ரோல் ஸ்லாஷ் போல இருக்கு. ஓகே, குட், தேங்க்யூ. ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்புட். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் 1. 1னா கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். 2 அப்படின்னா கன்வெர்ட் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இன்புட். இன்புட்ல உள்ள ஏதாவது ஒண்ணு கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மேலேயே பிரிண்ட் போட்டேன்ல, 2 பிரிண்ட் நான் மேல போட்டேன். அதனால இன்புட்குள்ள ஏதாவது ஒண்ணு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. செலக்ட் எனிதிங். ஸோ இது மேல 2 ஆப்ஷன் போட்டேன்ல, ஸோ அதுல ஏதோ ஒரு இன்புட் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் இங்க ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். இந்த இஃப்ல என்ன போடணும் இப்போ? கண்டிஷன் 1 or 2? அதான் என்ன எழுதணும்? ஆப்ஷன் ஈக்குவல் டு 1. குட். ஸோ கண்டிஷன் வந்து என்னன்னா, ஆப்ஷன் யூசர் வந்து 1 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா ஏதோ ஒண்ணு பண்ணணும், 2னா வேற ஒண்ணு பண்ணணும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் 1 அப்படின்னா we are going to convert, கொடுத்திருக்க யூசர் கொடுக்க போறது செல்சியஸ்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் 1 அப்படின்னா இப்போ யூசர் கிட்ட இருந்து செல்சியஸ்ல இன்புட் வாங்கணும். ஏன்னா we are going to convert செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஏன்னா ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிருக்காரு. இப்போ செல்சியஸ் வாங்க போறோம். செல்சியஸ் ஈக்குவல் டு int of input of enter temperature in Celsius.
இப்போ ஃபேரன் ஹீட் எஃப்னு வச்சுக்கிறேனே. ஃபேரன் ஹீட் கால்குலேஷன் என்ன வரும்? இங்க என்ன ஃபார்முலா போடணும்? அரவிந்த் அந்த 9C/5 + 32. ஓகே 9 போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் மல்டிப்ளை பை சி. சியா? சாரி, செல்சியஸ். ஓகே ஓகே. அப்புறம் அவுட் சைடு பிராக்கெட்ல டிவைட் பை 5. ஓகே உள்ளே கூட போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஓகேவா? சோ வெளில போட்டாலும் தப்பு இல்ல, உள்ள போட்டாலும் தப்பு இல்ல. நான் இப்போதைக்கு உள்ளே போட்டுக்கிறேன். வெளியில ஏன் போடலன்றது நான் அப்புறமா போர்ட் மாஸ் ரூல் சொல்லி கொடுக்கும்போது சொல்றேன். சரியா? 9C/5 + 32. இது ஃபேரன் ஹீட் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஃபேரன் ஹீட் ஈக்குவல் டு எஃப். அதே மாதிரி எல்ஸ், இங்க எல்ஸ் போடணுமா எல்இஃப் போடணுமா? என்ன போடணும்? Else. ஓகே. ஒருவேளை யூசர் வந்து ஏபிசின்னு ஏதோ ஒரு இன்புட் அடிச்சு விட்டாருன்னா இன்புட் தப்பு இல்லையா? இப்போ நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது 1 2 3ன்னு 3 ஆப்ஷன் சொல்லுது. நீங்க ஆப்ஷன் 5ன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லுமா? இன்வாலிட் இன்வாலிட் இன்புட், தயவு செஞ்சு மீண்டும் முயற்சிக்கும் சொல்லும்ல. எல்இஃப்ல ஆப்ஷன் வெரி குட். ஆப்ஷன் வந்து 2 செக் பண்ணணும். 2 இருந்தாதான் ஃபேரன் ஹீட் வாங்கணும் இல்லையா? F = int of input of enter temperature in என்ன பண்ணுங்க? Fahrenheit. ஓகே ஃபேரன் ஹீட். அதுக்கப்புறம் செல்சியஸ் C = F - 32 into 5 divided by 9. ஓகே print F Celsius = C. இங்க லாஸ்டா எல்ஸ்ல என்ன பண்ணோம்? Not valid. ஓகே நாட் வேலிட் இல்லனா இன்வாலிட் இல்லையா? இன்வாலிட் இன்புட். ஓகே கரெக்டா? ப்ரோக்ராம்ல ஏதாவது தப்பு இருக்கா? எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? ஓகே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சோ இங்க வந்து நான் என்டர் பண்ண போறேன் 1. என்னாச்சு? கரெக்டா தானே கொடுத்துருக்கேன்? ஏன் இன்வாலிட்னு சொல்லுது? வை? ஆனா இன்புட் இன்டிஜர் டிக்ளேர் பண்ணலையோ? ஓகே வெரி குட். ஆர்த்தி பரத் ஏன்பா இன்வாலிட் இன்புட்னு வருது? என்னவா இருக்கும்? ஆனா நம்ம வேல்யூ வந்து ஆப்ஷன்ல வந்து வெறும் இன்புட் வாங்குறோம். மேபி அது இன்டிஜர்னு கொடுத்து பார்க்கலாமா? ஓகே இன்டிஜர்னு கட்டாயமா கொடுக்கணுமா? இல்ல நான் இன்டிஜர் நம்ம இப்ப ஓகே சரி நான் சொல்றேன். இங்க இன்புட்னு வாங்குறோம்ல, டிஃபால்ட்டா இப்ப இந்த ஆப்ஷனோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் இல்லையா? சோ நான் இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கா வாங்கியிருக்கேன். இன்புட்டை வந்து இந்த இடத்துல நான் ஆப்ஷனை நம்பரா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கன்வெர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஆனா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை வச்சு நான் ஏதாவது நம்பர் அடிஷன் பண்ண போறேன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், இந்த ஆப்ஷனை வச்சு ஏதாவது நான் பண்ண போறேன்னா எதுவுமே பண்ணல. ஈக்குவல் டு கம்பேர் தானே பண்றேன். ஸோ டைரக்டா நான் ஸ்ட்ரிங்கா இருக்கிறத நான் ஸ்ட்ரிங்காவே நான் கம்பேர் பண்ணிக்கிறேன்.
புரியுதா? ஏன் வந்து நான் இங்க நம்பர் போடாம ஸ்ட்ரிங் போடுறேன் அப்படின்னா, இங்க வந்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங், அதை நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணல. எல்லா இடத்துலயும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைன்னா மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது, பண்ணாம இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை போடுறேன். சரியா? எல்லா இடத்துலயும் இன்புட்டை வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஈக்குவல் டு 1. ஸோ நான் ஸ்ட்ரிங் 1ஆவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இது ஒர்க் ஆகும். 1. இப்போ செல்சியஸ்ல கேக்குது. செல்சியஸ்ல 0 டிகிரி செல்சியஸ்னா ஃபேரன் ஹீட்ல 32 இல்லையா? 32. வெரி குட். திரும்ப ரன் பண்றேன். 1. 100 டிகிரி செல்சியஸ்னா 212. 212 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல படிச்சது. ஓகே, இப்போ செல்சியஸ ஃபேரன் ஹீட்ட செல்சியஸா கன்வெர்ட் பண்ணுவோம். 32 கொடுத்தா செல்சியஸ் என்ன வரும்? 0 செல்சியஸ். குட், 0 வரும். ஏன்னா இப்பதான் மேல 0 கொடுத்து 32 வந்துச்சுல, அப்ப இங்க 32 கொடுத்தா 0 வரும். ஓகே, அதே மாதிரி 212 கொடுத்தோம்னா என்ன வரும்? இன்வாலிட். வெரி குட். 212 கொடுத்தா 100 வராது, இன்வாலிட் இன்புட்னு வரும். வெரி குட், யூ ஆர் அட்டென்டிவ் இன் த கிளாஸ். வெரி குட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொடுக்குறேன். அடுத்து ஃபேரன் ஹீட்ல வந்து 212 கொடுத்தனா செல்சியஸ்ல 100. ஓகேவா? ஸோ ஃபேரன் ஹீட்ல 0 கொடுத்தனா -32வா? சாரி, 2 கொடுத்துருக்கணும் இல்லையா? ஃபேரன் ஹீட் 0னா -32வா? -17. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல? எஸ் பிரியா. ஆனா எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு தடவை. ஓகே, சோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புரியலங்கண்ணா. ஓகே, நான் அந்த இன்வாலிட் அவுட்புட் வந்ததும் சொல்லுங்க, நான் எப்படி வந்துச்சுனே தெரியல. ஓகே, ஆகாஷ் ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றியாப்பா இத? ஹலோ சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 6ல இருந்து. ஓகே சார். அதாவது நீ சொல்லி கொடுக்கிறது எல்லாருக்குமே புரியணும். ஓகே சார். ஓகே, அதுதான் உன்னோட சக்சஸ். ஓகே, கோ ஹெட். ஓகே சார். ஸோ லைன் நம்பர் 6ல இருந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சோல்ல நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் ரேட் கேட்குது, கன்வெர்ட் செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டா இல்லாட்டி ஃபேரன் டு செல்சியஸாக கேட்குது. அப்புறம் நான் வந்துட்டு யூஸ் ரேட்னா அந்த நம்ம லைன் நம்பர் 8லேருந்து யூஸ் ரேட்னு இன்புட் வாங்குறேன். அது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம 9th இதில் வந்துட்டு ஆப்ஷன் சொல்லிட்டு அது நம்ம யூஸ் ரேட்டை நம்ம 1 செல்சியஸாக வேணுமா, ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண போறியா இல்லாட்டி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ண போறியா கேட்டுட்டு, சப்போஸ் ஆப்ஷன் நம்பர் 1 ஆச்சுன்னா அந்த 10th லைனுக்குள்ள போகும். அதாவது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்சியஸ் வந்துட்டு யூஸ் ரேட்டை வாங்க போகிறோம். அதை வந்துட்டு நம்ம இன்டா கன்வெர்ட் பண்ணிட்டு லைன் நம்பர் 11ல பார்த்தீங்களா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்சியஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும், 5 டிவைட் பண்ணும். ஆக்சுவலாக போர்ட் மாஸ் பண்ணி பார்த்தா அப்புறம் கடைசியில் வந்துட்டு 32 கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு 12 லைன் 12ல வந்துட்டு ஃபாரன்ஹீட்டை கொடுத்துரும். இல்லை சப்போஸ் வந்துட்டு எங்கள் ஆப்ஷன் நம்பர் 2 வந்துச்சுன்னா அதே மாதிரி யூஸ் ரேட் வந்துட்டு ஃபாரன்ஹீட்டை கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு லைன் நம்பர் 15 இருக்குங்களா, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட் இருக்குங்களா, போர்ட் மாஸ் படி பார்த்தா ப்ராக்கெட்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ லைன் நம்பர் 15ல வந்துட்டு C = F -32. அப்புறம் வந்துட்டு நான் 5 மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 9 டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே லைன் நம்பர் 16க்கு ஆன்சர் கொடுக்கும் சார். இல்லைனா சப்போஸ் நான் ரெண்டுத்தையுமே தப்பான யூஸர் வந்துட்டு தப்பான இன்புட் கொடுத்தாங்கன்னா எனக்கு லைன் நம்பர் 18 ஆனால் இன்வாலிட் அவுட் இன்புட் சொல்லிட்டு கொடுத்துடணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஓகே, நான் புரிஞ்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, மத்தவங்களுக்கு நிவாஷினி, சந்தியா? எனக்கு அந்த இன்வாலிட் இன்புட்னு வர்றதுக்கு என்ன வேல்யூ மாதிரி கொடுத்தீங்கன்னு கவனிக்கலண்ணா, அது மட்டும் தான் டவுட் எனக்கு. ஒண்ணும் இல்ல, 1 2 தவிர எது கொடுத்தாலும் இன்வாலிட்.
இந்த தமிழுக்கு ஆப்ஷனே எண் ஒன்றை அழுத்தவும். ஆமா, ஆப்ஷனே மாத்தி கொடுத்துட்டேன். ஆமா, ஓகேண்ணா ஏன்னா ஓகேண்ணா ஆப்ஷன் 1 கொடுத்தா இங்க வரும். கட் ஆயிடுச்சுண்ணா அதனால கேட்கல. ஆப்ஷன் 1 கொடுத்தா இங்க வரும். 1 இல்லாம வேற ஏதாவது கொடுத்தோம்னா அடுத்த லைன் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இங்க என்ன செக் பண்றோம்? ஓகேண்ணா 2 செக் பண்றோம். 1 இல்லன்றது இங்க கண்டுபிடிச்சிட்டோம். 1 இல்லன்னா தான் கீழே வரப்போகுது. அடுத்து 2வான்னு பாக்குறோம். 2வும் கிடையாது, வேற ஏதோ வந்திருக்கு. அப்படின்னா அதை தவிர வேற என்ன வந்தாலும் சரி இன்வாலிட் இன்புட் தான். ஒன்னு இருக்கணும், இல்லைன்னா 2 இருக்கணும். அது தவிர எது வந்தாலும் இன்வாலிட். இட் டசன்ட் மேட்டர். 11 வந்தாலும் சரி, 12 வந்தாலும் சரி, ஏபிசி இஎஃப் எது வந்தாலும் சரி, இட்ஸ் இன்வாலிட். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் ஆக்சுவலி இருக்கா? நான் பாக்கும்போது சொல்லுமா. 212ன்னு பிரிண்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அதனால இல்ல தான் கேட்டேன். 212ன்ட்டு பிரிண்ட் பண்ணல. நான் இங்க 212 போட்டு என்ன வரும்னு கேட்டேன். யாராவது சரி 100 ஓகேண்ணா. சொல்றீங்களான்றதுக்காக நான் கேட்டேன். கரெக்டா இன்வாலிட் இன்புட் வரும்னு சொன்னாங்க, which is right. ஏன்னா ஆப்ஷன் ஈக்குவல் டு 1, ஆப்ஷன் ஈக்குவல் டு 2 தான் செக் பண்றோம். 212 செக் பண்ணல. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே, எனி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க, and then we'll move to the next program. Any questions? நோனா அன்மியூட் பண்ணி நோன்னு சொல்லணும். நோ சார். No, sir. இல்லண்ணா. Okay, good. So we'll move on to the next program. அதுக்கு முன்னாடி I'll stop the